வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் குரல் கிரானிக்கல். நீங்க எப்பயாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம கோவிலுக்குள்ள நுழையும் போது மட்டும் ஒரு தனிப்பட்ட அமைதி, ஒரு புது எனர்ஜி ஃபீல் பண்றோம்னு. அது வெறும் ஃபீலிங் மட்டும் தானா, இல்ல அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது சயின்ஸ் ஆர் எனர்ஜி இருக்கா? இது வெறும் ஆன்மீக ரகசியம் மட்டும் கிடையாது. ஒரு கோவிலுக்குள்ள உங்களை சுத்தியும் உங்களுக்குள்ளேயும் உண்மையில என்ன எனர்ஜி பரிமாற்றம் நடக்குதுன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது வெறும் பக்தி கதை இல்ல, நம்ம முன்னோர்கள் செட் பண்ணி வச்ச ஒரு வேற லெவல் சயின்ஸ் டெக்னாலஜி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் எபிசோட்ஸை நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம பழைய கோவில்கள்லாம் எங்க கட்டியிருக்காங்கன்னு பாருங்க. பூமியில காந்த அலைகள், அதாவது மேக்னெட்டிக் எனர்ஜி வேவ்ஸ் அதிகமா வர இடமா பார்த்து பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்ச பாயிண்ட்ல தான் துல்லியமா கட்டியிருக்காங்க. சும்மா வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறப்ப இருக்கிற எனர்ஜிக்கும் இந்த காந்த அலைகள் அதிகமுள்ள இடத்துல நிக்கிறப்ப இருக்கிற எனர்ஜிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, நம்மளோட சார்ஜரை பிளக் பண்ற பாயிண்ட் மாதிரி தான் இந்த கோவில் செயல்படுது. இந்த சீக்ரெட் தெரியுமா? கோவிலோட கோபுர கலசத்துல தாமிரம், காப்பர் அல்லது தங்கம் போன்ற மிக்ஸ்டு மெட்டல்ஸ ஏன் பயன்படுத்துறாங்கன்னா, தாமிரம் சிறந்த மின்கடத்தி. மழை வரப்ப இடிமின்னல் மூலமா இருக்கிற பிரபஞ்ச சக்திய இது கருவறையை நோக்கி இழுத்து அந்த மொத்த வளாகத்தையும் ஒரு எனர்ஜி ஃபீல்டா மாத்திடும். இப்ப கோவிலோட மெயின் சென்டர், அதாவது கர்ப்ப கிரகம். பேரே பாருங்க, கர்ப்பம்னா பிறக்கிற இடம்னு அர்த்தம். இதுதான் அந்த மொத்த எனர்ஜியும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும் ஒரு ஹப். இங்க இருக்கிற மூலவர் சிலை, அதுக்கு கீழே செப்பு தகடுகள்ல சக்தி வாய்ந்த எந்திரங்கள்ல பதிச்சிருப்பாங்க. இந்த எந்திரங்கள் பூமியின் காந்த அலைகளையும் பிரபஞ்ச சக்தியையும் இழுத்து கருவறைக்குள்ள குவிச்சு வைக்குது. மந்திரங்கள் மூலமா இந்த உயர் சக்திய சிலைக்குள்ள நிரப்புற டெக்னிக் தான் பிராண பிரதிஷ்டை. சிம்பிளா சொன்னா, எனர்ஜிய நிரந்தரமா பூட்டி வைக்கிற வேலை. நாம இந்த கருவறைக்குள்ள போறப்ப அங்க குவிஞ்சிருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜியை உறிஞ்சிட்டு நமக்கு புது எனர்ஜியை செலுத்துது. அதனாலதான் உள்ள போனதும் ஒரு விதமான ஃப்ரெஷ் ஃபீலிங் ஆர் பீஸ் நம்ம ஃபீல் பண்றோம். இப்ப கோவில்ல நம்ம பண்ற ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு பெரிய சயின்ஸ் ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு பாக்கலாமா? ஃபர்ஸ்ட், கோவில சுத்தி வர்றது. கருவறைய சுத்தி வர்றப்ப நாம சும்மா நடக்கல. கருவறையில இருந்து வர்ற நேர்மறை சக்தி அலைகள் ஒரு குறிப்பிட்ட வட்ட வடிவத்துல பரவும். நாம கடிகார சுற்றுல சுத்தி வரும்போது அந்த எனர்ஜி வேவ்ஸ் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா சக்கராக்களிலும் கரெக்டா படுது. இது நம்மளுக்கு ஒரு முழுமையான எனர்ஜி சார்ஜிங் மாதிரி. ரெண்டாவது, தீர்த்தம். இது துளசி, ஏலக்காய், கிராம்பு கலந்து கொடுக்கிற தண்ணி. இதுக்கு மூலிகை மருத்துவ குணங்கள் அதிகம். நாக்குல ஒரு சொட்டு படும்போது அது ஆரோக்கியத்தை தருவதோடு கருவறை அதிர்வுகளையும் உடம்புக்குள்ள கொண்டு போகுது. இது ஒரு சூப்பர் ஆன்டி பாக்டீரியல் கிருமி நாசினின்னு நிரூபணமும் ஆயிருக்கு. மூன்றாவது, ஆலய மணி. மணி அடிக்கும் போது ஒரு யூனிக்கான அதிர்வு உருவாகும். இந்த ஒலி அலைகள் நம்ம மூளையோட அலைகளை சமநிலைப்படுத்தி கவனத்தை ஒருமுகப்படுத்த ஹெல்ப் பண்ணுது. பூஜை பார்க்கறதுக்கு முன்னாடி மனசுல இருக்கிற வெளி சத்தத்தை கிளியர் பண்ற ஒரு கிளென்சிங் மெத்தட் இது. நான்காவது, சந்தனம் மற்றும் குங்குமம். இது அழகுக்காக மட்டும் இல்ல. நெற்றி பொட்டுல சந்தனம் வைக்கிறப்போ உடலோட வெப்பம் குறையுது. குங்குமம் மூலிகை பொருட்களால ஆனது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல தான் நம்மளோட ஆக்கினை சக்கரம் இருக்கு. அதை தூண்டும் போது நம்மளோட உள்ளுணர்வும் விழிப்புணர்வும் அதிகமாகுது. இனிமே கோவிலுக்குள்ள நீங்க போறப்ப இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம முன்னோர்கள் உருவாக்கி வச்ச பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி நம்மளை சார்ஜ் பண்ற ஒரு பெரிய சயின்ஸ் லேபுக்குள்ளதான் நம்ம போறோம். கோவிலுங்கிறது சாமி கும்பிட மட்டுமில்ல, அது நம்ம உடம்பையும் மனசையும் இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜியால ஃபுல்லா ரீசார்ஜ் பண்ணிக்கிற ஒரு இடம்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்த கோவிலுக்குள்ள நீங்க போகும்போது இந்த மாதிரி எனர்ஜியை அதிகமா ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யார் அதிகமா கோவிலுக்கு போறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த சூப்பரான எபிசோட்ல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.